எஃப்என்டோ ஸ்கேல்பிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக பெருமைப்படுகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் 13ஆம் தேதி வேலைக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. சென்செக்ஸ்னாலே நல்ல வேகமாக மூவ்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பிரினால் கடுமையான ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. காலையில் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீவியஸ் நேற்றுடைய க்ளோஸில் இருந்து கூட ஓப்பன் ஆகி 25,900 ஓப்பன் ஆச்சு. ஆனால் 25,900 ஓப்பன் ஆச்சு நிஃப்டி 50. அப்படியே மார்க்கெட் காலையில் 9:15 ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் 100 பாயிண்ட் சரிஞ்சுது. 25,808 வரை வந்துச்சு. எல்லோரும் புட்டு இன்னும் சரியும் என்று நினைத்தார்கள். ஆனால் மார்க்கெட் சரியில்லை. திருப்பி மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஒரு மார்க்கெட் காலையிலே 10 மணிக்கு ஒரு நல்ல புல்லிஸ் 25,800 அப்படியே நல்ல புல்லிஸாக போய் கிட்டத்தட்ட 26,000 வரைக்கும் போச்சு. 26,000 தொட்டுட்டு காலையில் மணி 12 மணிக்கு 26,000 மார்க்கெட் தொட்டு விட்டது. திருப்பி மார்க்கெட்டு இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரினால் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மதியம் 2 மணிக்கு மேலே ஒரு நல்ல செல்லிங் இருந்தது. புட் ஆப்ஷன் எடுத்தவங்க பயங்கர ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. 26,000 இருந்த மார்க்கெட்டை திருப்பியும் 25,850 கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட். நிஃப்டி 50 150 பாயிண்ட் மட்டும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வேகமாக தொடர்ந்து மார்க்கெட் செல் பண்ணனால கீழே இறங்கிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்த விட ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து திருப்பவும் மார்க்கெட் கீழே நிற்கிது. அப்போ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 25,800 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிறனால 25,800 மார்க்கெட் உடைக்கவே முடியல. இன்னும் புல்லிஸில் தான் இருக்குது. இது ஒரு ரெக்கவரி ஆகிருக்குது. மார்க்கெட்டை கொஞ்சம் வாங்கினவங்க விற்றுருக்காங்க. மற்றபடி மார்க்கெட் இன்னும் புல்லிஸ் வேகமாக 26,000 கடந்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 1919. சென்செக்ஸில் கொஞ்சம் 2 ட்ரேட் எடுத்தோம்.